நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட இன்றைய வாழ்வு தரும் உணவின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 27 31 வசனங்கள். 1 Corinthians chapter 15 verses 27 to 31. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரனும் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவ ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்து தேவ ராஜ்யத்தை கிறிஸ்துவின் வழியாய் கீழ்ப்படுத்தி தேவனிடத்தில் ஒப்புக்கொடும்படிக்காக இன்றைக்கும் கூட காடுகள், மலைகள், வனாந்திரங்கள், பட்டணங்கள், கிராமப்புறங்களிலே, நகர வீதிகளிலே இயேசுவின் நாமத்தையும் வேத வசனத்தையும் போதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்காகவும் ஒவ்வொரு பிரீஸ்டுகளுக்காகவும் நன்சுகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்தின் மகிமையை சகல ஜனங்களுக்கும் பிரசங்கித்து இந்த பூமியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதந்திரித்து தேவனிடத்தில் ஒப்புக்கொடும்படிக்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணியிலும் அவர்களுக்கு தேவ கிருபையும் தேவ பலனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இறங்கும்படிக்காக செபிக்கிறோம். இந்த வேளையிலும் தேவரீர் தாமே அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Have a nice day. God bless you all.